இன்னைக்கு போனாலும் எப்படியும் பள்ளிக்கூடம் போறதில்ல. ராத்திரி 12 மணி பஸ்ஸுக்கு போகலாம். நீங்க தான் பறந்துகிட்டு இருக்கீங்க ஒரு பக்கம் விடியறதுக்கு முன்னாடியே. ஏமாமா உங்களுக்கே தெரியும் இவங்க 2 பேரும் 12 மணிக்கு எந்திரிக்கிற ஆளா. 12 மணின்னு ஒரு வாரம் இங்கேயே ஆயிடும். அதுவும் இல்லாம பிள்ளைங்க படிப்பு கெட்டு போயிடுமாமா. அடுத்த தடவை வாரம் நீங்க தீபாவளிக்கு வாங்க, வந்து நல்லா இருங்க சரிங்களா? சும்மா இங்க வரேன்ட்டு பண்ணிட்டு இருக்காம. சரிங்கப்பா, பிள்ளைங்க பத்திரம். அங்க இங்கெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காதீங்க. ஏன்னா காலமே கெட்டு போய் கிடக்குது. பிள்ளைங்க மேல கண்ணும் கருத்துமா இருங்க. சரிங்கப்பா. நேரத்துக்கு நீங்களும் அம்மாவும் சாப்பிடுங்க. சாப்பிடாம இருக்காம காசு எதுவும் தேவையானாலும் ஃபோன் பண்ணுங்க, நாங்க போட்டு விடுறோம். எங்களுக்கு என்னம்மா காசு தேவை? வயசான காலத்துல இனிமே காசு பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம்? அது ஒன்றும் இல்லைம்மா, பார்த்துக்கிறோம் நாங்க. ஆமாமாம்மா, உடம்பு எதுவும் முடியலனாலும் சொல்லுங்க. எதுவும் சொல்லாம இருக்காம நாங்க வந்து கூட்டிட்டு போயிடுறோம். ஏன்னா நமக்கு இங்க வந்து இருந்துட்டு இருக்கலாம் முடியாது. ஏன்னா காடு தோட்டத்தெல்லாம் விட்டுட்டு அங்க வந்து இவங்க நாங்க நல்லா பாத்துக்கிறோம் சரிங்களா? சரிங்க மாப்பிள்ள, சரிங்க சரிங்க. வருவேன் தங்கம், வராம எங்க போறான்? தாத்தா வந்துருவேன் சரியா? கூடாது, அம்மா பேச்சு கேட்டு சமத்தா இருக்கணும். ஒரு நேரத்துல அழக்கூடாது சாமி. அழாதீங்க. ஏதோ நம்மளால முடிஞ்ச அரிசி பருப்பு உளுந்துன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டோம். இன்னும் வேற என்ன எடுத்து வைக்கிறது? ஆசிக்கருவாடு எடுத்து வச்சாச்சு, மீன் சிண்டு எடுத்து வச்சாச்சு, வேற என்ன மிளகாத்தூள் அரைச்சதை எடுத்து வைக்க சொன்னா அதுவும் எடுத்து வச்சாச்சு. வேற என்ன அரிசி பருப்பு உளுந்து பாமாயிலும் எடுத்து வச்சாச்சு. வேற என்ன எடுத்து வைக்க? சரி, அதான் தீபாவளிக்கு எதுவும் போவோம்ல, அப்போ வேணா எதுவும் பிள்ளைங்களுக்கு எடுத்துட்டு போவோம். இல்லை எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு போகிறதும் கஷ்டம்தான். எம்மாடி ஊருக்கு போயிட்டு வரேன், பார்த்து பத்திரமா இருக்கணும். அம்மா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது சரியா? நான் கம்முன்னு தான் இருப்பேன். அம்மா தான் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஊருக்கு கிளம்புறவங்க கிட்ட முதல்ல போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லணும். அதை விட்டு நொய்யின்னு தேவையில்லாத நொனநாட்டியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. பாத்தீங்களாப்பா, இப்ப கூட பாருங்க அம்மா தான் என்கிட்ட வம்பளுக்குறாங்க. நான் பாட்டுக்கு செவனேன்னு தானப்பா பேசிக்கிட்டு இருக்கேன். ஐயோ, இவ செவனேன்னு தான் பேசுவா. ஆரம்பிச்சிட்டீங்களா? 2 பேரும் அம்மா புள்ள மதியா இருக்கீங்க. மாமியார் மருமம் வைத்த கீரியும் பாம்பு மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு. சரி, புள்ளையோட ஒரு புது போட்டோ ஒன்று எடுத்து கொடு. புது போட்டோவா? எதுக்குங்க? ஏன் எதுக்குன்னா? இல்ல புது போட்டோலாம் கேக்குறீங்களே, அத்தானே பயமா இருக்கு. அட சொன்னா கேளு, சேலை கட்டின மாதிரி ஏதாவது புதுசா போட்டோ எதுவும் இருந்துச்சுன்னா எடுத்துட்டு வந்து கொடு. என்னங்க சொல்றீங்க? நான் ஒன்றும் தேவையில்லாம ஒன்றும் கேட்கல. நம்ம பிள்ளையோட போட்டோவை போய் அங்க உன் தம்பி கிட்ட காட்டணும்ல. அப்பதானே பொண்ணு இப்படித்தான் இருக்கும்னு அவங்களுக்கும் தெரியும். போன்ல பேசுறதுனாலையும் குரலை கேட்கறதுனாலையும் என்னத்த தெரிய போகுது? நானே அதை மறந்துட்டேன் பாருங்க. 2-3 மாசத்துக்கு முன்னாடி கூட ஒரு எதுக்கோ பிள்ளைங்களோட சேர்ந்துட்டு போய் ஒரு போட்டோ எடுத்தல, அதுல நீ மட்டும் தனியா இருக்கிற மாதிரி அந்த போட்டோ எடுத்துட்டு போ. போமா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. யாரு சொல்றதை செய்யி போ. உங்க மாமனுக்கு நீ எப்படி இருக்க என்னன்னு காட்டணும்ல, போய் எடுத்துட்டு ஓடியா போ. ஐயோ, இந்த அம்மா வேற ஒரு வேலை சொல்றதுனாலும் இவகிட்ட வேலை வாங்குறது போதும் ஐயோ உயிர் போய் உயிர் வருதுங்க. இவளை விட சின்ன பிள்ளைங்களுக்கு இருக்கிற அறிவு கூட இந்த பண்ணி மாதிரி இருக்க அந்த எருமைக்கு இல்ல. சும்மா பிள்ளைய கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்காத. ஆமா, உங்க பிள்ளை ஒரு வார்த்தை பேச விட மாட்டீங்களே, உடனே எகிரிக்கிட்டு வந்துருவீங்க. ஏமா இந்தாமா, இது புது போட்டோ தானே, பழசு எதுவும் கொடுக்கல? புதுசுதாமா, இந்தாங்க. சரி, அப்ப நான் போயிட்டு வரேன். சரிங்க, போயிட்டு ஃபோன் பண்ணுங்க. சரி. போயிட்டு என்ன தம்பி வீட்டுக்கு போறீங்களா இல்ல இங்க சந்தோஷ் வீட்டுல இருப்பீங்களா? போயிட்டு ஃபோன் பண்றேன் சரியா? இருங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி. மணி ஆயிடுச்சு, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரியலையே. ஏமா மணி ஆயிடுச்சுமா, வாமா, பஸ்ஸுக்கு லேட் ஆயிடும். 10:30 மணி பஸ்ஸுக்கு போறேன். நீங்க இப்ப திருப்புன்னு இத்தனை மணிக்கே கிளம்புறீங்க, என்னமா பண்றது? அப்பா அவர் வேற அங்க வந்துட்டு சாயங்காலமே கிளம்புற மாதிரி இருக்கும்னாரு. அதான் சரின்ட்டு நேரமா போக வேண்டியதா இருக்கு. எம்மாடி, இதுல அரிசி பருப்பு உளுந்து பாமாயிலுன்னு எல்லாமே இருக்குமா. பிள்ளைங்களுக்கு தீனி கொண்டு இருக்குது. இதெல்லாம் பத்திரமா கொண்டு போய் வச்சிரு. அதுவும் இல்லாம இந்த மிளகாத்தூள் கவர்ல தான் கட்டி வச்சிருக்கேன், டப்பா எதுவும் இல்ல, அதனால டப்பால போட்டு வச்சுக்க. சரிம்மா. சரிங்க, போயிட்டு வரேன். ஆச்சுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லுங்க. அழக்கூடாது சாமி, அழாதீங்க. ஒன்றும் இல்லை சரியா? ஆச்சு வாரேன். எங்கப்பா இங்கே வேலை ஊறுபட்டது கிடைக்கியா? எல்லாத்தையும் போட்டுவிட்டு அப்படியே வர முடியாது. தீபாவளிக்கு ஆச்சி இந்த அத்தான் வந்துட்டு ஒரு வாரம் இருந்துட்டு வரோம். பிள்ளைங்க தான் கூப்பிடுதுங்கல்ல, அங்க பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டு பிள்ளைங்கள பஸ் ஏற்றி விட்டுட்டு வா. அப்புறம் நீங்க போகலையா? இல்லம்மா, பழைய மேஸ்திரி வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. பழைய பணம் கூட வர வேண்டியது இருக்குல்ல, அதனால என்னால போக முடியாது. இப்ப நீ பிள்ளைங்கள வேணா கூட்டிக்கிட்டு போயிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுவிட்டு வா.
சரிங்க. ஏதே 2 பேரும் அழுதுகிட்டு இருக்காதீங்க. ஆச்சி நம்மளோட பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்துட்டு தான் வருவாங்க. என்னப்பா போவோமா? போவோங்க மாமா. நானும் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டோனோ. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க மாமா, வாங்க போவோம். சரிங்கம்மா. சரி வரேங்கண்ணே வரேம்மா. நானும் தான் டவுன் வரைக்கும் வந்து பிள்ளைங்களை பஸ் ஏற்றி விட்டு தான்ப்பா வருவேன். சரி வாங்க. மறுபடியும் சொல்றேன், பிள்ளைங்க பத்திரம், கண்ணு கத்துமா பாத்துக்கங்க, சரியா? சரிங்கப்பா, நீங்க உடம்ப பாத்துக்கோங்க. போயிட்டு வரோம். பாவம் பிள்ளைங்களுக்கு கிளம்புறதுக்கு மனசே இல்லை, பொக்குன்னு போகுதுங்க. போய் பஸ் ஏற்றி விட்டுட்டு வரேன். காசு எது வச்சிருக்கியா என்ன பிள்ளைங்க கையில கொடுத்து விடுறதுக்கு? 200 ரூபா எடுத்துட்டு போறேங்க. அப்புறம் அங்க நம்ம சுபிக்ஷாவும் அங்கத்தான் இருப்பா பஸ் ஸ்டாண்ட்ல. பாத்தீங்கன்னா பிள்ளைக்கு தீனியெல்லாம் கொடுத்துட்டு வந்துடுறியா அப்படியே? சரிங்க, எடுத்துக்கிட்டு போறேன். ஏற்கனவே 3 தூக்குவாளி கொடுத்து இன்னும் 1 திரும்பி வரல. இதுவும் கொடுத்தா திரும்பி வராது. கவர்ல எதுவும் கட்டி கொடுத்தா இவர் வேற திட்டுவாரு. மருமவளுக்கு மட்டும் எதை கொடுத்தாலும் திருப்பி கொடுக்கணுன்ற பழக்கமே இல்லை. கொடுத்தா வாங்கி வச்சுக்குவா. அவ வீட்டுல இருந்து ஒரு பொருள் யாருக்கும் கொடுக்கவும் மாட்டா. ஈயா மனசுக்காரி. ஏம்மா சாப்பிட முடியல சாமி. அப்பா அம்மா சோறு வைக்கவா? அட ஏமா நீ வேற இம்புட்டு சோத்தை அள்ளி வச்சுட்டு என்னால் சாப்பிடவே முடியல. எனக்கு முதல்ல மாதிரிலாம் சாப்பிட முடியறதில்லம்மா. ஒரு கரண்டி இத்துளுண்டு வச்சா போதும். அள்ளி வச்சுக்கிட்டு திக்கு திணறதான் இருக்கு. ஆமாம் நீ வீட்டில் எலி குறிக்கிற மாதிரி இத்துளுண்டு போட்ட குறிச்சிக்கிட்டு கிடப்ப. ஒழுங்கா வயிற்றுக்கு நேரமா சாப்பிடுமா. வாயை கட்டி வயிற்ற கட்டி இப்போதான் சம்பாதிக்கிற. எந்த பிள்ளைக்கு நீ இப்படி வாயை கட்டி வயிற்ற கட்டி சம்பாதிக்கிறேன்னு தெரியல. ஆமாம் இன்னைக்கு இப்படித்தான் தெரியும். நாளை பின்ன அம்மா எதுக்கு சேர்த்து வச்சேன்னு அப்போ தான் உனக்கு புரியும். சரி தனி வந்துட்டு வரவா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா, மணி ஆகி போச்சு. நேரங்காலமாக போனால் வேலைக்கு போயிடுவேன். இங்கே மணி ஆகிடும். நான் அப்படியே கிளம்பவா? கிளம்புறியா? ஏம்மா கம்முனு வீட்டோட இரு. உன் மாப்பிள்ளை இருன்னு சொன்னாரு. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு ராத்திரி எதுவும் மீன் வாங்கிட்டு வரேனாரு. உனக்கு தான் மத்தி மீன் ரொம்ப பிடிக்கும்ல, வாங்கிட்டு வரேனாரு. அத்தையே இருக்க வையின்னு. ஆமாம் நான் மீன் திங்காம தான் இருக்கேன். ஏம்மா நீ வேற ஒரு துண்டு தான் ஆசைக்குன்னு தொண்டைக்குழியில் இறங்குது. அதே போல் உடம்புக்கு ஒன்றும் ஒத்துழைக்க மாட்டேங்குதே. ஒன்றும் வேண்டாம், கம்முன்னு இருங்க, அது போதும். அம்மா என்ன கிளம்பியாச்சு தானே? போ, நடந்து போக வேண்டியதானே? இங்கேயே நின்றுக்கிட்டு இருக்க. நான் தாம்மா பிள்ளைகிட்ட சொன்னேன் சாப்பிட்டுட்டு வந்துடுறேம்மா, 2 பேரும் போவான் அப்படின்னு. சரி ஏம்மா அன்ரோல்டு நோட்டு வாங்கணும்மா. அப்புறமேட்டுக்கு இங்கு பாட்டில் தீந்து போச்சு. இங்கு பாட்டிலும் வாங்கணுமா. இங்க் எரேசரும் வாங்கணும். காசு ஏற்கனவே நான் வீட்டுக்கு டியூ கட்டுறதுக்கே முடியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இதில் நீ வேற காசுன்னு மரத்திலே காய்ச்சி தொகுதி கேட்டோன்னே பறிச்சு கொடுக்கறதுக்கு காலையில் எந்திரிச்சிருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் என்ன இதுக்கு தான் தேவைப்படுன்னு தெரியல. அது வேணும் இது வேணும் அது வேணும் இது வேணும்னு. அந்த காலத்துல எல்லாம் நாங்கள் இருக்கிறத வச்சு தான் படித்தோம், இருக்கிறத வச்சு தான் எழுதுவோம். இந்த காலத்தில் தான் அது வேணும் இது வேணும், அது இருந்தால் தான் எழுதுவேன், இது இருந்தால் தான் படிப்பேன். படிக்கிற பிள்ளை எப்படி இருந்தாலும் படிக்கும். இப்படியெல்லாம் போட்டு மனசை உசிரை போட்டு எடுக்காது. அடியே ஏன்டி இப்படி பிள்ளைய போட்டு கரிச்சு கொட்டுற? எம்மாடி அம்மா, இப்போ என்ன காசு தானே கேட்டா, வேற என்னத்தை கேட்டா? இருந்தா கூடு, இல்லையா நாளைக்கு எது வாங்கி தரேன்னு சொல்லு. நான் வாங்கி கொடுக்க மாட்டேன் என் பேத்திக்கு. ஏம்மா நீ வேற கம்முன்னு இருமா. ஏற்கனவே இப்படி தான் கலர் பென்சில் வேணும், அது வேணும் இது வேணும்னா அவரும் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. வாங்கிட்டு வந்து கொடுத்தோன்னே அதை ஒழுங்கா பத்திரப்படுத்தி வைக்கணுமா என்ன? வர்றவங்களுக்கு எல்லாம் தூக்கி கொடுக்கறது. இவனா தான பிரபுவா? இல்லை அவங்க அப்பா தான் தான பிரபுவா அள்ளி கொடுக்கறதுக்கு? சரி விடு பாரு, என்னன்னாலும் சரி இருக்கிறதா வச்சு எழுதணும். சும்மா அது வேணும் இது வேணும்னு கேட்டு என்னை போட்டு பாடா படுத்தி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். சரிம்மா. எம்மாடி அவ கிடக்கிற லூசு கழுத. அவளுக்கு என்ன படிப்பா தெரியும்? இல்லை படிப்பு வாசனை தான் இருக்கா? படிக்க போகிற காலத்திலே ஒழுங்கா படித்து தொலையாமல் என்னென்ன வேலை பார்த்துக்கிட்டு தெரிஞ்சான்னு ஊர் உலகத்துக்கே தெரியும். நீ எதை பற்றி யோசிக்காத. உனக்கு என்ன நோட்டு பேனா இதெல்லாம் தானே வேணும்? இந்தா அப்பா என் அம்மாயி கிட்ட காசு இருக்கு, அம்மா இந்த பஸ் ஸ்டாண்டு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே உனக்கு வாங்கி தரேன். சும்மா உங்கள் அம்மா கிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்காத. அவள் திட்டிக்கிட்டு இருக்கான்னு தெரியுதுல்ல. உனக்கு எதுவும் தேவைனாலும் அங்கே அம்மாய்க்கு ஃபோன் போட்டினா அம்மாயி வாங்கி கொடுப்பேன். சரியா அம்மாயி? சப்பா இப்பதான் அள்ளி போட்டேன். அதுக்குள்ள பாரு என்ன ஆச்சுப்பா? இப்பதானே அள்ளி போட்டேன். அதுக்குள்ள இந்த சாணியை போட்டு வச்சிருக்குது. எத்தனை தடவை தான் நான் அள்ளி போடுறது? கொஞ்சமாவது நீ பார்க்க மாட்ட? இத்தனை நாளா இந்த வேலையில நான் பண்ணனே. அப்ப மட்டும் இங்க பாரு அசிங்கமா கிடக்குது பாரு. 4 பேர் போவாங்க வருவாங்க, அசிங்கமா கிடக்கு. அள்ளி போடுன்னு சொன்னீங்கல்ல, அப்ப நாங்க அள்ளி போட்டோம்ல, இப்ப அள்ளி போடுங்க. அநியாயம் பண்றடி. சாணி போடுதுன்னா கொஞ்சமாவது விரட்ட மாட்டியா? விரட்டனா மட்டும் என்ன போடாமையா இருக்க போது? அள்ளி போடுங்க. ஐயோ, நீ வீட்டுக்குள்ள வேலையை பாரு, நான் வெளி வேலையை பாத்துக்கிறேன்னு ஒரு வார்த்தை தான் சொன்னேன். சொன்னது ஒரு குத்தமாயி போச்சு போ. மானாவரியா வேலை வாங்குறாப்பா. அள்ளி போடுங்க. நார் அடிச்சுக்கிட்டு போடுறேன். போடாம எங்க போறேன்? யாரு அடுத்த தடவைலாம் நான் சொல்லிட்டேன். இனிமே நான் வீட்டுக்குள்ள வேலையை பாக்குறேன், நீ வெளி வேலையை பாரு. இனிமே நான் சமையல் வேலையை பாக்குறேன், நீ வெளி வேலையை பாருன்னு.
டெய்லி நான் பாலை கறந்து வச்சிடறேன், கொண்டு போய் எல்லாத்துக்கும் போய் கொடுத்துட்டு வந்துரு. நான் என்ன சும்மாவா இருக்கேன்? எல்லா வேலையும் நானே செய்யணுமா? இவங்க வந்து வெறும் வீட்டு வேலையை மட்டும் பாப்பாகலாம். இத்தனை நாள் வரைக்கும் உங்களுக்கு புழுக்க வேலை பார்க்கணும், இந்த மாடுங்களுக்கு புழுக்க வேலை பார்க்கணும், இதுங்களுக்கு எல்லாம் போக வீட்டு வேலை பார்க்கணும், எல்லா வேலையும் நான் பார்த்தேன்ல. ஏதோ ஒரு 2 வாரமா இந்த வேலையை பார்க்குறீங்க, உடனே ஆட்டம் கட்ட ஆரம்பிச்சிருவீங்களே. செய்யுங்க, காலம் முழுக்க நாங்க செய்யணும், ஓடா ஓ தேயணும். ஆனா இவங்களுக்கு 1 நாள் 2 நாள் வேலை செஞ்சா போதும், இடுப்பு வலி வரும், முதுகு வலி வரும், எல்லா வலியும் வரும். இப்ப மறுபடியும் போய் நான் கையை கழுவணும். இதுவே நம்ம வேலை செஞ்சு இவங்க வேலை செய்யாம இருந்தா, இந்த கட்டாந்தரையில அந்த கைது கட்டில எடுத்து போட்டுக்கிட்டு, கால் மேல காலை போட்டுக்கிட்டு, தலை மேல கைய வச்சுக்கிட்டு, அதை பண்ணு இதை பண்ணு, அதுல குத்தம் இதுல குத்தம் குத்தம் கண்டுபிடிச்சுக்கிட்டு இருப்பாரு. இதுவே இவர் ஒரு வேலைக்கு போனா நம்ம வாயே திறக்க கூடாது, கப்பு சுப்புன்னு கிடக்கணும். போய் இந்த மாட்டெல்லாம் கொண்டு போய் அங்க குளத்தங்கரை பக்கத்துல கட்டி விட்டுவாங்க. உனக்குன்னு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்காடி? மனசாட்சி இல்லாத மிருக மாதிரி பண்ணாதடி சொல்லிவிட்டேன். இந்த பசுமாடுங்களுக்கு இருக்க அறிவு கூட உனக்கு இல்லடி. இப்பதானே பாலை ஊத்திவிட்டு வந்து உட்கார கூட இல்ல. இதள்ளி போடுன்ற, அதள்ளி போடுன்ற, அதை கழுவுன்ற, இதை கழுவுன்ற, கடுப்பே ஏதாவது சொல்லிவிட்டேன். அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன் பாத்துக்க. போன் அடிக்குது, யாருன்னு பாருங்க. யாரு? வேற யாரு? எல்லாம் நம்ம புள்ளதான். இங்க எடுத்துக்கிட்டு வாங்க, அங்க நின்னு பேசாம. எம்மாடி, எம்மா நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன்ப்பா. அம்மா நீங்களாம் நல்லா இருக்கீங்களாப்பா? இங்க எடுத்துட்டு வாங்க, லவுட் ஸ்பீக்கர் போட்டு விடுங்க. உங்க ஆத்தா கத்த ஆரம்பிச்சிட்டாமா. அவளுக்கு என்ன? அவ கத்துற கத்துல எனக்கு தான் பிபி சுகர் வந்து தூக்கிரும் போல இருக்குது. ஆமா ஆமா, தூக்கம் இருக்கு. எம்மாடி, என்னம்மா பண்றீங்க? எல்லாம் நல்லா இருக்காங்களாம்மா வீட்ல? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. பாப்பா என்ன பண்ற? அவங்க அப்பாயி தாத்தாவோட கோயிலுக்கு போயிட்டாங்கம்மா. ஓ சரிம்மா சரிம்மா. அம்மா, அவருக்கு ஆஃபீஸ்ல மீட்டிங் இருக்கு இந்த வாரத்துல, அதனால நாங்க ஊருக்கு வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா? வாங்க வாங்க, எல்லாரும் வாங்கம்மா வாங்கம்மா, கண்ணுக்குள்ளேயே இருக்குது எல்லாம். இல்லம்மா, அத்தை மாமாலாம் வரல, அவங்க வந்து காவியா வீட்டுக்கு போறாங்க. நானும் பாப்பாவும் தான் வரோம். என்னம்மா இப்படி சொல்ற? வர்றதா வரீங்க, எல்லாரும் ஒன்னா வரலாம்ல, ஒன்னா வந்து இருந்துட்டு போலாம்ல. இல்லப்பா, எல்லாரும் வர முடியாது. ஏதோ லீவ் கிடைக்கிற நேரத்துல அவங்க அப்படியே அங்க போயிட்டு, இவரும் மீட்டிங் இருக்குன்றனால அவர் போனா நானும் பாப்பாவும் மட்டும் தனியா இருப்பேன்னு சொல்லி தான் சரி கூட்டிட்டு வந்து அங்க விட்டுறேன், நீ அங்க கொஞ்சம் சேஃப்டியா இருப்பல்ல அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா சரிம்மா, வாங்கம்மா வாங்கம்மா. என்ன அம்மா செஞ்சு வைக்கட்டும்? ஒன்னும் வேண்டாம்மா, என்னம்மா செய்ய போற நீ? எம்மாடி, உங்க அம்மாலாம் முதல்ல மயில சமைக்கிறது இல்லம்மா, உப்பு இல்ல சப்புன்னு இருக்குமா, ஏதோ கடமைக்கேன்னு சமைக்கிற. வாங்கம்மா, நீ வந்து உன் கையால சமைச்சு கொடுத்தாதான் இந்த அப்பாவுக்கு சாப்பாடு இறங்கும் பாத்துக்க. எப்பா அம்மாக்கு அதுல விழுந்துச்சுன்னா அவ்வளவுதான்ப்பா. ஆமா ஆமா, அவரு நான் ஆக்கி கொடுக்காம தானே இத்தனை நாள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு, அதிசய பேச்சு தான் பேசுவாரு. ஏம்மா, நான் படுற கொடுமையை நீ அனுபவிக்க கூடாதுன்னு நினைச்சேன். நீ வந்து ஒரு 2 நாள் 3 நாள் தங்கினாத்தான் எனக்கு நிம்மதியான சாப்பாடு. சரிப்பா சரிப்பா, நான் உங்களுக்கு அப்புறமேட்டு கூப்பிடுறேன். அவர் வேற ஃபோன் பண்ணிட்டே இருக்காரு, என்னன்னு வேற தெரியல. நான் பேசிட்டு கூப்பிடுறேன். சரிம்மா, சரி. பிள்ளைங்களாம் வருதாமா, இந்த தடவை கோவில்ல போயிட்டு பொங்க வச்சு சாமியை கும்பிட்டு வந்துருவோம். சரி, காலையில வெள்ளனையே எந்திரிச்சு போயிட்டு வந்தது. சாப்பாடு ஆயிடுச்சா? சாப்பாடு இருந்துச்சுன்னா போட்டு எடுத்துட்டு வா, பசிக்குது. உப்பு இருக்காது, காரம் இருக்காது, சப்புன்னு கிடக்கும். அதை எதுக்கு நீங்க சாப்பிடுறீங்க? அத்தாடி, மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டேனா? ஐயோ, மொத்தமா முடிச்சு போடுவாளே. அது ஒண்ணும் இல்ல சரோசா, சும்மா சும்மா. இனி நான் உங்களுக்கு சோறு ஆக்கி போட மாட்டேன், ஒண்ணும் ஆக்கி போட மாட்டேன். வேணும்னா ஆக்கி தின்னுங்க, இல்லையா பக்கத்து வீட்டுல போய் குழம்பு வாங்கி தின்னுங்க. நான் ஆக்கி போடுறது உப்பு இருக்காது, காரம் இருக்காது. இருக்கட்டும் இருக்கட்டும். அடியே கோவக்கார கிளி, எதுக்கடியே இப்படி கோவச்சுக்கிற? நீ கோவப்பட்டா இந்த மனசு தாங்குமா? போங்கிட்டு. என்னடா இது, காலையில வயிறு ரொம்ப வலிக்குது. ஐயோ, இப்ப நான் எப்படி சொல்றது? இந்த மாமா வேற வெளியே நிக்கிறாரே. அத்தை அத்தை. ஏம்மா, அத்தை சொத்தன்னு கூப்பிட்டாலாம் காதே கேட்காது. ஏன்னா 2 காது அவளுக்கு அடைச்சிரும். இப்ப எப்படி கூப்பிடுறேன்னு மட்டும் பாரு. சிம்ரன், ஏய் சிம்ரன். சிம்ரனா? என்னையா சிம்ரன் போட்டுக்கிட்டு இருக்க? என்ன சிம்ரனே? பாத்தியாமா, அத்தை அத்தைன்னு கூப்பிட்ட, காதுல விழுந்துச்சா? சிம்ரன்னு கூப்பிட்டோன்னு என்ன வேகத்துல வந்து நிக்கிறான்னு. அத்தை இங்க வாங்க அத்தை. யாரு?
வீட்டுக்குள்ள எவ பேச்சாவது வந்துச்சுன்னு வையி ஆஞ்சு விடுவேன் ஆஞ்சு. என்னம்மா சொல்லு. என்கிட்ட வாங்கத்த. என்னம்மா? அத்தை வீட்டுக்கு தூரம். ஓ சரி சரி சரி, குளிச்சுட்டு வாம்மா. அத்தை அம்மா துண்டு எடுத்துட்டு வரட்டுமா? எடுத்துட்டு வரலாம் அத்தை. அது வந்து அத்தை நான் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு வரட்டுமா? பெட்ஷீட் தலைவணிலாம் எடுத்து போடுங்க, நான் அலசி போட்டுறேன். என்ன புள்ளப்போ, இதுல என்ன இருக்குது? அதெல்லாம் நான் துவைச்சுக்குவேன், நீ போய் முதல்ல குளிச்சுட்டு வா போ. நான் அந்த வீட்டில் இருந்தேன்னா கூட பிரச்சனை இல்லை, இங்கே வந்து இப்படி ஆயிடுச்சு. நான் வீடெல்லாம் தொடச்சிடுறேன், இதை மட்டும் எடுத்து போடுங்க. ஏம்மா நானும் ஒரு பொண்ணு தான், இதெல்லாம் எனக்கு என்ன தெரியாதா? போகிற இடத்துல இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும், அதெல்லாம் ஒரு இதாக பேசிக்கலாமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் பார்த்துக்கிறேன் சரியா? நீ போய் குளிச்சுட்டு வந்துட்டு முதல்ல ஸ்கூலுக்கு வேலைக்கு கிளம்பு, நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன். இல்லைங்க எனக்கு சங்கட்டமாக இருக்குது, நான் வேற உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டேன். இதில் என்ன கஷ்டம் இருக்குது? இந்த ஆத்தங்கரைக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனால் துவைச்சிட்டு வந்துடுவேன். இதில் என்னம்மா இருக்குது? நான்லாம் பொம்பளை பிள்ளைங்க இருந்தால் இதெல்லாம் பண்ணணும் வைக்கணும்னு நினச்சேன். கடவுள் எனக்கு பொம்பளை பிள்ளைய கொடுக்கல, பையனை ஒன்று கொடுத்துருக்கு. இதெல்லாம் எனக்கு பெருசே கிடையாதும்மா, நான் பார்த்துக்குவேம்மா. நீ போய் கிளம்பு. சாரி த. ஆமாம் ஆமாம், சாரி சோரின்னு போம்மா போ. இரு துண்டு எடுத்துட்டு வரேன். எருமா நவுரு, தூணு கணக்கா நடுவுலயே நிப்ப. அங்கிட்டு அம்புட்டி இடம் இருக்கு, அங்க போக மாட்டா, நம்மள ஏறிக்கிட்டு இடிச்சுக்கிட்டு தான் போவா. நவுரு அடி போடி அங்கிட்டு. மடி உனக்கு பியாடு வீடுன்னு ஏதாவது வேணுமா? வாங்கிட்டு வந்துடுவா. நான் போய் வாங்கிக்கிறேன். அட நான் வாங்கிட்டு வரேன், இரு. பஸ்ல காசு இருக்கு, எடுத்துக்கோங்க. ஆமா ஆமா, இதுக்கெல்லாம் போய் காசு கேட்பாங்க, நான் வாங்கிட்டு வரேன் இரு. ஏண்டி ஊர்ல உள்ளவங்க கிட்ட எல்லாம் நீ நல்லவப்பட்ட வாங்கணும்னு என்னமா அவங்க காசே தந்தாலும் வேணான்ற கட்டின புருஷன் ஒரு 10 ரூபா கேட்டாலும் கண்ணில் காட்டுறியா? எவ்வளோ பெரிய ராங்கிக்காரி நீ. போயாங்கிட்டு அம்மா வாய் அடிச்சுக்கிட்டு தான் இருப்பா சரியா? அவெல்லாம் திட்டுறா நினச்சி நீ எதுவும் நினச்சக்கூடாது. ஏதோ அம்மா ரொம்ப இது பண்ணானா எனக்கு போன போடு, நான் அங்கே கூட்டிகிட்டு போயிடுறேன் சரியாம்மா? சரி அம்மாயி, என் நேரத்துக்கு சாப்பிடணும், சாப்பிடாம இருக்கக்கூடாது. சரி, நீங்கள் மறுபடியும் எப்போ வருவீங்க? அடுத்து வரேன், வாராமல் எங்கே போகிறேன். அம்மாயி அடுத்த தடவை வரும்போது எனக்கு ரவா லட்டு செஞ்சுட்டு வரீங்களா? ஏன்டி தங்கம், அதை போன் போட்டு சொன்னா நான் செஞ்சுட்டு வந்து தரமாட்டேன்னா என்ன? இல்லை அம்மாட்ட கேட்டேன், என் ஃப்ரெண்டுங்கெல்லாம் சாப்பிட்டாங்கம்மா, எனக்கும் ஆசையாக இருக்குன்னு. அம்மா காசுல நேரத்தில் சும்மா அது வேணும் இது வேணும்னு கேட்டு என்னை நச்சரிக்க கூடாது அப்படின்னு பிடிச்சி திட்டி போட்டாங்க. அதான் சரி சரி, நான் போகும்போது ரவை வாங்கிட்டு போயிட்டு நாளைக்கு வந்து இங்கே கொடுத்துட்டு போகிறேன். இந்த பக்கம் வாங்கப்பா, இங்கிட்டு தான் திண்டுக்கல் போகிற பஸ்ஸெல்லாம் இருக்குது, வாங்க. அட சமதியம்மா வாங்கம்மா வாங்க. வாங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? என் தங்க கருப்பட்டி வாடி வாடி. என்னம்மா எல்லாம் ஊருக்கு கிளம்பிட்டீங்களா? ஆமாங்கத்த, வந்தாதான் வந்தீங்க, அங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டு வரலாம், அங்க வராம அப்படியே போறீங்கல்ல. அப்புறம் பாருங்க ஏதாவது விசேஷம்னா நான் வரவே மாட்டேன் பாத்துக்கோங்க. வாரம் அத்தை, வாராம எங்க போறோம், பிள்ளைங்களுக்கு வேற படிப்பு கிடைக்கல அத்தை, அதான். என் தங்க குட்டி என்னை மறந்துட்டு பத்தியா? அங்க வீட்டுக்கே வர்றதில்ல, நீங்க தான் வரவே மாட்டேங்கிறீங்க. எங்க நான் வந்தா தான் உங்க அம்மாவுக்கு பிடிக்காது, அப்புறம் எப்படி நான் வருவேன்? நீயும் வரமாட்டேங்கிற. தாத்தா அப்பப்போ உன்னை பார்த்துட்டு வருவேன்னு சொல்லுவாரு. உனக்கு பாரு ரவா லட்டு, முட்டாயி, முறுக்கு எல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கேன். நீயும் சாப்பிட்டுட்டு அங்கே வீட்டில் அம்மாவுக்கு அப்பாவுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துரு. இப்போதான் ரவா லட்டு என்கிட்ட கேட்டா, நாளைக்கு செஞ்சு கொண்டு வருவோன்னு பார்த்தேன், நீங்களே கொண்டு வந்துட்டீங்களா? ஆமாம்மா, பிள்ளைங்க ஆசைப்பட்டு கேட்டுச்சுங்க, அதான் அவங்களுக்கு கொஞ்சம் இவங்களுக்குன்னு கொஞ்சம் அப்படின்னு செஞ்சு தான் கொடுத்து விடுவோன்னு பார்த்தேன். இந்த பையன் தான் நம்ம வீட்டு பக்கமே வரமாட்டானே, நம்மளும் இவங்க வீட்டு பக்கம் போகிறது கிடையாது. அதான் சரி நான் வேலை செய்கிற இடத்துலயாவது போய் கொடுத்துட்டு போவோன்ட்டு தான் எடுத்துக்கிட்டு வந்தேன். நான் பிள்ளைய பார்த்தேன், சரி அதான் கொடுத்துருவோன்னு. சரி சரி, நல்லா படிக்கிறியா சாமி? நீங்கள் எப்போ வந்தீங்க? நான் நேற்று தான் வந்தேன், அங்கே ஒருத்தவங்களை பார்க்கறதுக்கு அங்கே குழுவிலேருந்து எல்லாருமே வந்தோம். அப்புறமேட்டுக்கு பார்த்தா புள்ள அம்மா இருங்கம்மான்ட்டா, அதான் சரி இருந்துட்டு நீ காலையில் பிள்ளையோட கிளம்பி வந்துட்டேன். சரி சரி சரி, அம்மா அப்பாலாம் நல்லா இருக்காங்க தானே? நல்லா இருக்காங்க. இந்த பஸ் எடுப்பாங்க போல இருக்கு. சரி கிளம்புவோம்மா? ஆமாம் பஸ் எடுப்பாங்க போல இருக்கு, ஏறிக்கங்கம்மா ஏறிக்கங்க. எங்க அம்மா கையில் ஒரு 200, அத்தை கையில் ஒரு 200 கொடுத்துட்டு வாங்க. ஆமாம் எனக்கு எதுக்கு காசு? அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா, கம்முன்னு இருங்கம்மா. ஆமாம் பிள்ளைங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பீங்களா? அதை விட்டுவிட்டு எங்களுக்கு காசு கொடுக்குறீங்களா நீங்கள்? உங்களுக்கு நாங்கள் தரணும், எங்களுக்கு நீங்கள் தாங்க. இல்லைங்க அது வந்து ஒன்றும் வேண்டாமா, ஏன் நான் வேற சுருக்கு பையன் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். ஏதோ அவங்களோட குழுவில் அவங்களோட வரவும், இல்லைன்னா பிள்ளைங்களுக்கு காசு கொடுத்துட்டு போயிருப்பேன். ஷோ ஆண்டவனே, கையில் வேற சுத்தமாக காசு இல்லை வேற. இருக்கட்டும் அம்மா, வண்டியில் ஏறிக்கங்கம்மா ஏறிக்கங்க. ஏம்மா பிள்ளைங்க பத்திரமா போகணும், போயிட்டு ஃபோன் பண்ணுங்கம்மா சரியா? தம்பிங்களா சேட்டை பண்ணக்கூடாது, அம்மா பேச்ச கேட்கணும். ஆச்சு வாரேன் ஊருக்கு.
இன்ன வரைக்கும் நல்லா தானடா இருந்த, பஸ்ல ஏறணும்னு என்னடா உனக்கு அழுக? சரி சரி, கிளம்புற நேரத்தில் அழக்கூடாது, சரியா? சீதாமா, ஆச்சி, தாத்தாவும் நீங்களும் வாங்க. தீபாவளிக்கு அம்மாட்ட சொல்லி துணி எடுக்கிறோம். சரிம்மா, வரேன். பிள்ளைங்கள அடிச்சு போடாதம்மா. சரிம்மா. அப்பாவும் நீ உடம்பு பார்த்துக்கோங்க. காசு எதுவும் இல்லைன்னா போன் போட்டு கேளுங்க, நாங்கள் தாரோம். அண்ணி, பஸ் எடுப்பாங்க போல, அண்ணி நவுந்துக்கங்க. சரி, பத்திரமா போயிட்டு போன் பண்ணுங்க. பார்த்து பத்திரம்.